Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. மக்களவை சபாநாயகர் பதவிக்கு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஒருவரும் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மக்களவை சபாநாயகர் பதவிக்கு காங்கிரஸ் கட்சியின் கொடிக்குன்னில் சுரேஷ் என்பவர் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக ஓம் பிர்லா மீண்டும் சபாநாயகர் பதவிக்கு போட்டியிடுகிறார். இந்நிலையில் காங்கிரஸ் கட்சி சார்பாகவும் ஒருவர் சபாநாயகர் பதவிக்கு வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் கணபதி இணைகிறார். என்ன விவரம் கணபதி? கேரளாவைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சியின் மூத்த நாடாளுமன்ற உறுப்பினரான கோடிக்குன்னில் சுரேஷ் சபாநாயகர் பதவிக்கு வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் என காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்தார்கள். இந்தியா கூட்டணியின் வேட்பாளராக அவர் சபாநாயகர் தேர்தலிலே போட்டியிடுகிறார் என அவர்கள் குறிப்பிட்டனர். சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் பதவிகளுக்கான பேச்சுவார்த்தை பாரதிய ஜனதா மற்றும் காங்கிரஸ் இடையே நடைபெற்றது. அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் எதிர்கட்சிகளின் இந்தியா கூட்டணி இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சியின் கே.சி. வேணுகோபால் மற்றும் திமுகவின் டி.ஆர். பாலு ஆகியோர் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை சந்தித்து இன்று கூட ஆலோசனை நடத்தினார்கள் எனவும் கருத்தொற்றுமை ஏற்படாத காரணமாக பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக ஓம் பிர்லாவை களம் இறக்குகிறது. அந்த வேட்பாளரை ஒருமனதாக தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழல் இல்லை என காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணி சார்பாக கோடிக்குன்னில் சுரேஷ் சபாநாயகர் பதவிக்கு வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். ஆகவே ஒரு புறம் பாரதிய ஜனதா கட்சியின் ஓம் பிர்லா, இன்னொரு புறம் காங்கிரஸ் கட்சியின் கோடிக்குன்னில் சுரேஷ் என சபாநாயகர் பதவிக்கு நாளை தேர்தல் நடைபெற உள்ளது. போட்டியின்றி பொதுவாக சபாநாயகரை தேர்ந்தெடுப்பதே மக்களவையில் மரபாக இருந்து வருகிறது. இது 2019 வருடத்திலே ஓம் பிர்லா அப்படித்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் இந்த முறை மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக களம் இறங்கும் அவர் போட்டியை சந்திக்கிறார். காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணி சார்பாக மூத்த மக்களவை உறுப்பினரான கோடிக்குன்னில் சுரேஷ் களம் இறங்குகிறார். கோடிக்குன்னில் சுரேஷ் மாவேலிக்கர தொகுதியிலிருந்து வெற்றி பெற்றவர். கேரளா காங்கிரஸ் கட்சியின் அவர் ஒர்க்கிங் பிரசிடென்ட் என்கிற பொறுப்பிலும் இருக்கிறார். மிகவும் மூத்த காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினரான அவர் கேரளா பிரதேஷ் காங்கிரஸ் கமிட்டியிலும் உறுப்பினராக இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே சாதாரணமாக பொதுவாக இது போன்ற தேர்தல் நடைபெறுவதில்லை. கருத்தொற்றுமையுடன் சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அந்த மரபு இந்த முறை மீறப்பட்டு சபாநாயகர் பதவிக்கு நாளை தேர்தல் நடைபெற உள்ளது. ஒரு புறம் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக ஓம் பிர்லா எனவும், இன்னொரு புறம் இந்தியா கூட்டணி சார்பாக கோடிக்குன்னில் சுரேஷ் எனவும் போட்டி நிலவ இருக்கிறது. இதற்கு காரணம் என்னவென்றால் துணை சபாநாயகர் பதவியை எதிர்கட்சிகளுக்கு தருவதாக பாஜகவோ அல்லது தேசிய ஜனநாயக முன்னணியோ எந்த விதமான உறுதியையும் அளிக்கவில்லை. மல்லிகார்ஜுன் கர்கேவுடன் இது தொடர்பாக ராஜ்நாத் சிங் தொலைபேசியில் பேசியதாகவும், ஆனால் அப்படி எந்த உறுதிமொழியையும் இதுவரை அளிக்காத காரணத்தால் காங்கிரஸ் கட்சி வேட்பாளரை களமிறக்கிறது எனவும் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் புதிய தலைமுறைக்கு தகவல் அளித்துள்ளார்கள். அதே சமயத்திலே இன்று கூட ராஜ்நாத் சிங்கை நாடாளுமன்ற வளாகத்திலே கே.சி. வேணுகோபால் மற்றும் டி.ஆர். பாலு ஆகியோர் சந்தித்து பேசினார்கள் எனவும், அப்போது கூட எந்த உறுதிமொழியும் அளிக்கப்படவில்லை எனவும், இதனால் துணை சபாநாயகர் பதவி தொடர்பாக உறுதிமொழி கிடைக்காத காரணத்தால் காங்கிரஸ் கட்சி வேட்பாளரை சபாநாயகர் பதவிக்கு களமிறக்க முடிவு செய்துள்ளது. ஆகவே நாளை சபாநாயகர் பதவிக்கு தேர்தல் நடைபெறுவது உறுதியாகியுள்ளது. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.